இப்போ என் கூட இருக்கிறது வந்து யுவராஜ். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண ஒரு ட்ரேடர். ஸோ இந்த செஷன் படி எப்பயும் போல் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் டெல் மீ மோர் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ட்ரேடிங் ஜேர்னி. யா ஹாய் ப்ரோ அண்ட் ஹாய் ஆல். என் பேர் யுவராஜ். நான் வந்து கரெக்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய நேட்டிவ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் கோபி தான். ஸோ ட்ரேடிங் வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஆப்வியஸாக வந்து ட்ரேடிங் நான் இதில் கோவிட் பேட்ச் தான். கோவிட் ஓகே. அப்போ இருந்தால் ட்ரேடிங்னா என்னன்னே தெரிய வந்துச்சு. ஷேர் மார்க்கெட்னா என்ன, நம்மளும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, என்னோட மாமா பண்ணிட்டு இருந்தார் ட்ரேடிங். அப்போ அவர் வந்து கமோடிட்டி குடாயில் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் காமிச்சார், இது நான் பண்ணிட்டு இருக்கேன், இதில் பாரு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்ட்டு. அதில் இருந்து தான் ட்ரேடிங்காக என்னன்னே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. அதில் வந்து இந்த ஃபிபனாக்கி, தென் வந்து அந்த சூப்பர் ட்ரெண்டு, அதெல்லாம் சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு பண்ணுடா அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 20,000-30,000 போட்டு நானும் ட்ரை பண்ணேன். மெயினாக வந்து நேச்சுரல் கேஸ் அண்ட் குட் ஆயில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் கமோடிட்டி மட்டும் தான் ஆரம்பிச்சிங்க? நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதே கமோடிட்டி அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் வந்து அதில் ஒரு 500,000 அந்த மாதிரி வந்துச்சு டெய்லியும். அப்புறம் ஒரு சில நாளில் வந்து 2,000-3,000 அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வாரம் 3 வாரம் போதே அந்த 30,000-40,000 ரூபாய் காலி ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ ப்ராஃபிட் தான் பண்ணுறது, எப்படி காலி ஆயிடுச்சு? நிறைய லாஸும் ஆயிடுச்சோ? நமக்கு என்னன்னே தெரியாமல் பண்ணுறாங்களே, ஒரு கான்செப்டே தெரியல. இப்போ இருக்கிற நாலேஜில் அதில் கால்வாசி கூட கிடையாது. அப்போது ஜஸ்ட்டு வந்து பை செல் அவ்வளோதான். ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில், அப்புறம் இந்த சொல்கிறது பிரேக் அவுட்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அந்த பேசிக் கான்செப்ட் தான். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் கேப் விட்டு அதுக்கப்புறம் சரி திரும்ப வந்து ஒரு அர்ஜி தான். சரி ஓகே இதில் என்ன தான் இருக்குது, சரி இதை போய் பண்ணுவோம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜி தான். திரும்ப வந்து ஒரு 30,000-40,000 ரூபாயை போட்டு திரும்ப வந்து அதே கான்செப்ட் ட்ரை பண்ணேன். திரும்ப அதுலேயும் பல ஆயிரங்கள் காலியாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம் ப்ரோ. அந்த இயர் அப்படியே ஓடிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து சரி ஓகே யாராவது விட்டு ஜாயின் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் சொன்னார். ஸோ அது ட்ரை பண்ணேன், பேக் டெஸ்ட் பண்ணேன், அதுவும் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. மறுபடியும் அதுவும் காலியாயிடுச்சு. அந்த அமௌண்ட்டு வாஷ் அவுட்டு. மூணாவது அட்டெம்ப்ட் முடிஞ்சது உங்களுக்கு, கரெக்ட்டுங்களா? எஸ் ப்ரோ, 3வது அட்டெம்ப்ட் முடிஞ்சிருச்சு. அதுலேயே கிட்டத்தட்ட லேக்ஸை தொட்டுருச்சு கிளாஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். சரி வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நம்ம எப்பவுமே வந்து நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து ரெசல்யூஷன் எடுத்த போன வருஷம் 2024 ட்ரேடிங் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதனால் வந்து எண்டில் வந்து நான் யாரை சூஸ் பண்ணலாம், மென்டராக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் போன வருஷம்ல. ஸோ ஜனவரி, பிப்ரவரி அந்த இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 பேர்த்த வச்சுருந்தேன் ப்ரோ. 2024 சொல்கிறீங்க? ஓகே. 24 கரண்ட் இயரில் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு 3 பேர்த்த வச்சுருந்தேன், யார்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு. ஃபைனலைஸாக வந்து உங்களை சூஸ் பண்ண வேண்டாரா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஓகே. யா ஸோ அப்புறம் நான் வந்து மார்ச்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன். மார்ச்சில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ எஸ்டிஎம்பி வந்து ஃபுல்லாக கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்கிட்டு நான் ஒரு ஏப்ரல் ஏப்ரல் ஒரு 15 நாள் வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ணேன், எதுவுமே ட்ரேட் பண்ணலை. ஓகே. சரி, எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்குது. கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே, செஷன் ஒரு 2 நாளில் வந்து எஸ்டிஎம்பி ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். ஸோ அதை கற்றுக்கிட்டு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டுனா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இல்லை வந்து லைட்டாக? அந்த இதில் மார்ச்சில் முடித்தேன். ஸோ அந்த ஏப்ரல் 15 நாள் டு 20 நாள் வந்து அந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்க்குறது, எடுத்து வச்ச நோட்ஸை பார்க்குறது, பேக் டெஸ்ட் பண்ணுறது, இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பண்ணிவிட்டு ஒரு 20 நாளில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரேடிங்கு. ஓகே. கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு போட்டு ஓகே நம்ம நல்லா ஒரு கற்றுக்கிட்டோம்னு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா லைவில் செக் பண்ணும்போதும் சரி, பேக் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி நல்லா ஒர்க் ஆச்சு. பட் எனக்கு ரொம்ப ஒரு கூஸ்பம்ப்ஸ் மாதிரி ஆச்சு. ஓகே இன்னும் இவ்வளோ தானா, சிம்பிளாக இருக்குது, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினேன். மறுபடியும் லாஸ் தான் பண்ணேன். திஸ் இஸ் மை ஸ்டோரி. மே மந்த் எல்லாம் லாஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே இதுக்கு மேலே வந்து விட்டா செட் ஆகாது, இதுவே 4-5 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன். ட்ரேடிங்கை மேலே ஸ்டாப் பண்ணிட்டேன், பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நீ யாருக்கிட்டையும் வந்து போகக்கூடாது, கற்றுக்க போகக்கூடாது. ஸோ கரெக்டான மென்டர் தான் நம்ம ரொம்பவுமே ஃபில்டர் பண்ணி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஓகே. ஸோ நம்மளை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே அந்த 4 மாதம் ரொம்ப பேக் டெஸ்ட் பண்ணேன். ரொம்ப சிவியராக வந்து சின்சியராக வந்து பேக் டெஸ்ட் பண்ணேன். ஸ்டாக்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் வந்து க்ரூடு. அப்புறம் ஃபைனல் லாஸ்ட்டாக வந்து XJUSD ஃபாரெக்ஸில் வந்து பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸோ இந்த எல்லா 4 மார்க்கெட்டும் மாதம் ட்ரை பண்ணிட்டீங்க. ப்ரோ. ம் ம் எஸ். ஸோ இந்த 4 மாதம் வந்து ரொம்பவுமே சின்சியராக வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா சார்ட்ஸுமே எடுத்து பார்த்தேன். தென் வந்து பத்தாததுக்கு ட்ரேடிங் வியூவில் வந்து ப்ரீமியம் வேறு வாங்கி எவ்வளோ தூரம் பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ தூரம் பின்னாடி போய் எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துறது. ஸோ அதுவும் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. சரி ஓகே இறங்கலாம் அப்படிங்கும்போது ஸோ உங்களோட அந்த வீடியோஸ் ட்ரேடிங்கை தாண்டி நீங்கள் போடுற வீடியோஸ், ஃபிலாசபி வீடியோஸு, மென்டல் மாடல்ஸு, தென் வந்து ஸ்பாட்டிஃபைல வந்து அந்த ஆட்டு மந்தை கூட்டம், அந்த கான்செப்ட் இது எல்லாமே நான் திரும்ப திரும்ப கேட்பேன் ப்ரோ. ஸோ ஓகே. உண்மையாலுமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அதை கேட்பேன். எனக்கு ஓகே. கொஞ்சம் நம்ம ட்ரேடிங் விட்டு விலகி போகும்போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ம் ஸோ இது எல்லாமே திரும்ப திரும்ப நான் கேட்பேன். எல்லாமே ம் வச்சுட்டே ம் இருப்பேன். ம் ஸோ இது எல்லாம் இது ஒரு ரீசன் உங்களை சூஸ் பண்ணதுக்கு. ஸோ வந்து ஜென்ரலாக ட்ரேடிங் பற்றி மட்டும் பேசாமல் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் கொண்டு போகிறீங்க. ஸோ நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ ட்ரேடிங்கை. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே. மினிமம் அமௌண்ட் கேபிட்டல் வச்சிருக்கேன். தென் வந்து மினிமம் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓ that's ஓகே it. ரைட். சரி நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் செஷன் முடிச்சதுலேருந்து நான் ஐ மீன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, ஒரு 6 மந்த்துக்கு மேலே இருக்கும். 6 ஐ மீன் நீங்கள் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். உங்களோட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஐ மீன் நான் ரெகுலராக பார்க்கலனாலும் உங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸ் பார்ப்பேன். சும்மா சார்ட்டாக அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. எல்லா சைட்லேருந்து சார்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். சார்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பும் ப்ரோ. வேற எதுவும் கேட்கவே மாட்டேன். ஆமாம், சார்ட்ஸ் வந்து உங்களோட நீங்கள் எடுத்த லைவ் ட்ரேட்ஸு, லைவ் அனாலிசிஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் நான் உங்களுக்கு ஸ்டாக்ஸில் பண்ண சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டாக்ஸ் நிறைய பண்ணுங்க. அது ஏன்னா ஆப்ஷன்ஸும் எடுத்தோடனே ஆப்ஷன்ஸில் ஆரம்பிக்கிறது வந்து ரிஸ்கி. பிகாஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட நம்மளோட செட்டப் ஃபெயிலியர் ஆச்சா இல்லை டிகேனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சான்னு தெரியாது. அதனால் ஸ்டாக்ஸில் இல்லை ஃபாரெக்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு தான் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் நிறைய எடுத்து வச்சுருந்தீங்க நம்பர் நான் ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அந்த பேக் டெஸ்ட் பண்ண இது இருக்குங்க பார்த்தீங்களா, ஐ மீன் பேக் டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணீங்க தெரியுங்களா. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரேடராக நீங்கள் ஃபஸ்ட்டு நடுவில் ஐ மீன் ஜாயின் பண்ணி ஆரம்பித்தோடனே அகெயின் ஃபெயிலியர் தான். இம்மீடியட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது. ஸோ எஸ்டிஎம்பி முடித்தாலுமே இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கும்போது நடுவில் பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, நீங்கள் பண்ண பேக் டெஸ்ட்டும் நீங்கள் பண்ண லைவ் டெஸ்ட்டும் தான் அந்த கான்ஃபிடென்ட். ட்ரூத். நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் அதே செட்டப்ஸ் தான், அதே பிரின்சிபல் தான். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற அதே பிரின்சிபல்ஸ் தான், அதே செட்டப்ஸ் தான். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நடுவில் நீங்கள் ஒர்க் பண்ணது தான். உங்களோட அந்த கன்விக்ஷன் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து டோட்டலாக நீங்கள் போட்ட எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு அனலைஸ் பண்ணி இது வச்சுருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் அதை காட்ட மாட்டீங்களா சார் இதில்? ஷூர் ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ப்ளீஸ். கண்டிப்பாக. இதுதான் ப்ரோ. நான் சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நான் இதில் ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நான் பர்டிகுலராக வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் நான் வச்சுருக்கேன் டிஃபால்ட்டாக. லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸில் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஏபிபி, பஜாஜ் ஃபினான்ஸ், பிரிட்டானியா, சிமெண்ட்ஸ், டிசிஎஸ், ஆம்பர், இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் கரெக்டுங்களா? 3000, 5000, 8000 அந்த மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன். கரெக்ட். நான் ஏன் மேக்ஸிமம் ஒரு இது எடுக்கிறதுக்கு இதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசனுங்க? பிகாஸ் எல்லாருமே வந்து சின்ன ரேட்டில் மேபி ஒரு 100 rupees, 200 rupees அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரைஸ் பேண்ட் உள்ள ஸ்டாக்கை சூஸ் பண்ணீங்க. என்னோட ப்ரிடிக்ஷன் லெவல் வந்து இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன் ப்ரோ. இதில் ஓ ஓகே ஓகே. இன்ட்ரெஸ்டிங். ஏதாவது ஓப்பன் பண்ணீங்களா ஏதாவது டாக்குமெண்ட்டை? அக்டோபர் 1 ஓகே. திஸ் ஒன் ஆன் செகண்ட். ஏபிபி அக்டோபர் மந்த்து நான் இது பண்ணது ப்ரோ. ஓகே. அக்டோபர் 8 என்ட்ரி கிடைக்கல. அக்டோபர் 9 எனக்கு என்ட்ரி கிடைச்சது. ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான். பட் ரிவார்டு வந்து காட் இட். ஸோ இந்த இப்போ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே வந்து
த்ரூ அவுட் அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணுறீங்க கரெக்ட்? எஸ் ப்ரோ எஸ். ஸோ வந்து இது எல்லாமே வந்து எனக்கு இதில் எவ்வளோ என்ட்ரி கிடைச்சது இந்த ஜூலை மந்தில் ஓவரால். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தம் வந்து 10 ட்ரேட் 10 நாள் 3 நாள் என்ட்ரி மிஸ் என்ட்ரினா அதுக்கப்புறம் ஐ மீன் லிமிட் ஆர்டர் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்காது கரெக்ட்? அந்த மாதிரி தான் மிஸ் என்ட்ரின்னு போடுறீங்க. எஸ். ஓகே. நோ என்ட்ரினா அந்த அன்னைக்கு செட்டப்பே ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தங்களா? ஜோனில் மீட்டே ஆகல ப்ரோ நோ என்ட்ரி ஓகே. அப்படிங்கிறது. ஸோ நான் கவர்டு பாயிண்ட்ஸ் இந்த 10 டேஸில் நான் கவர் பண்ண பாயிண்ட்ஸ் நான் மினிமம் 50 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவேன். ஸோ இதுக்காக தான் நான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஏயா தென் எஸ்எல் வந்து எனக்கு கிட்ட வந்து 6 டேஸ் கிட்ட ஆயிருக்கு. டோட்டலாக வந்து 314 வந்து எனக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா 41 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் கிட்ட தான். லாஸ் ஸோ எஸ்எல் இந்த கிட்ட. மாதிரி ஓகே. எஸ். ஸோ நோ என்ட்ரி. ஸோ எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் ப்ரோ நான் எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி எல்லா மந்த்துக்குமே ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 to 5 மந்த்ஸுக்கு இந்த 10 ஸ்டாக்ஸும் நான் எடுத்து என்னோட ஒரு கனெக்ஷனுக்காக நான் வச்சிருக்கேன் ப்ரோ. ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்படி தான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ரியல் மார்க்கெட்டில் வந்து நான் என்ட்ரியும் போடுவேன். அதான் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே தான் மறுபடியும் ட்ரேட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறீங்க. எஸ் ப்ரோ. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சின்ன சின்னதாக நான் ஹிண்ட் எடுத்து வச்சிருவேன் ப்ரோ. கரெக்ட். ஓகே, காட் இட். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆக்சுவலாக. இந்த கான்ஃபிடென்ட் வந்து இது என்ன ஏபிபி தானேங்க. ஸோ இதை வந்து அகெயின் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீன் ஒரு 4 months 5 months 1 இயருக்கு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது தெரியும்ல இதில் எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது ஒரே நிமிஷம் இருங்களேன், அது கொஞ்சம் மேலே போங்க. அந்த மற்ற போட்டிருந்தீங்களே. ஓகே. ஸோ செப்டம்பர் 8 days என்ட்ரி மிஸ்ஸு. 6 days என்ட்ரியே கிடையாது. ஓகே. ஸோ அந்த பிரேக் ஈவன் டேஸ் அப்படின்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் டார்கெட்டும் போல ஸ்டாப் லாஸும் போல அப்படி எக்ஸிட் பண்ணிடுறீங்க டே முடிஞ்சதுக்கப்புறம். ஆல்மோஸ்ட் டைம் கிட்ட வந்துருச்சுன்னா நான் என்ன லெவலில் இருக்கணும் அந்த லெவலில் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் ப்ரோ. அந்த மாதிரி. ஓகே. ஸ்டாக்ஸ் நல்லாவே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு ப்ரோ ஸ்டாக்ஸ். ஆமாங்க. ஸ்டாக் எப்போவுமே வந்து கரெக்டாக ஐ மீன் நீங்கள் ஆப்ஷன்ஸில் போகிறத விட ஸ்டாக்ஸில் போகிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். எஸ் பெஸ்ட்டு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எதாவது சொல்லுவீங்க, எடுத்த உடனே வந்து ஸ்டாக்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் போகாதீங்க, அது கில் பண்ணிட்டு. அது ட்ரூத் ப்ரோ. 200% அது ட்ரூத்து. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸ் போகணும். ஒரு 6 மாதமாவது மினிமம் ஸ்டாக்ஸில் இருக்கணும், இல்லை 3 மாதமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் போகணும். இட்ஸ் லாங் டைம் ஜெர்னி. ஆமாம். எடுத்தோடனே ஆப்ஷன்ஸில் போட்டு சும்மா ட்ரேடு வருதுன்னு சொல்லி குத்துன்னு குத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி நம்மளை குத்திடும். கண்டிப்பாக. அப்புறம் அவ்வளோதான், இங்கே வந்ததெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி அந்த ஜேர்னி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தனா லைஃப் தான் போயிட்டு இருக்குங்க, ஐஸ் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியாது. அதனால ஸ்டாக்ஸில் பண்ணும்பொழுது நீங்கள் பண்ண ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்ல ப்ராசஸ். ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப போகாமல் மறுபடியும் ஸ்டாக்ஸில் வந்து உட்காந்து இவ்வளோ வேலை செய்யணுமே. ஏன் ப்ரோ நான் போட்ட எஃபெக்ட் ரொம்ப அதிகம் ப்ரோ அதுக்கு. ஆமாம் தெரியும். அதான் எனக்கு நீங்கள் அனுப்பிச்ச சார்ட்லேயும் தெரியுது, நீங்கள் வச்சுருக்கிறதுலையும் தெரியுது. ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் எடுத்து இவ்வளோ தூரம் இதை வந்து ஒரே நாள் உட்காந்து பண்ணிடலாம். பட் நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் அந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சு ஒவ்வொரு நாளைக்கு இன்ட்ராடே பண்ணால் ஒரு ஸ்டாக் ஒரு நாளைக்கு அந்த ஒரு 1 day சார்ட்டு தான் கிடைக்கும். அடுத்த நாள்னா அடுத்து இன்னொரு நாள் வெயிட் பண்ணணும், அப்போ தான் அடுத்த நாள் வரும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் என்னடா ஒரு 1 month எப்படி இருக்கும் 2 month எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறதுனா ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா நம்ம ட்ரேடராக வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லி. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது குறுக்கொலி இருக்கானா இல்லைங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். எஸ் ப்ரோ கண்டிப்பாக. ஒரு யோசிக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கு உன்னோட டைம் கொடுத்தோன்னா மறுபடியும் வேறு ஏதாவது நமக்கு க்ரியேட்டிவாக தோணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். டக்குன்னு எல்லாமே வந்துட்டு எந்த யோசனையுமே இல்லாமல் போயிட்டு இருந்தோம்னா மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு யாராக இருந்தாலும். ஐ திங்க் மார்க்கெட் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஃபைன் டியூனும் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ. கண்டிப்பாங்க, அது ரொம்ப அவசியம் இல்லையா. சரி, இப்போ நான் வந்து என்னோட எல்லா ஃபைன் டியூனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. நான் வந்து ஒரு ஓவராலாக இப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது இவ்வளோ ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒர்க் பண்ணும்பொழுது எதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணலாம், எதெல்லாம் பண்ண தேவையில்லை, எதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும்.
யா ஆப்வியஸா. ஸோ அதை நீங்கள் தான் அதை முடிவெடுத்து நீங்கள் தான் பண்ணணும். பட் ஆக்சுவலாக திஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதே தான் வந்து ஃபாரெக்ஸ் இதே தான் கமாடிட்டிக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க யா கரெக்டுங்களா? யா ப்ரோ. யா ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே. யா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ப்ரோ நீங்கள் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மந்த்தாக தான் நான் வந்து ஃபாரெக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ நீங்கள் ம் நீங்கள் அதில் வந்து மெட்டா ட்ரேடர் 5 பற்றி சொல்லியிருந்தீங்க ஃபாரெக்ஸில். ஸோ அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் விர்ச்சுவலாக தான் பண்ணுறேன், ரியலாக பண்ணுறதில்ல. ஸோ விர்ச்சுவல் ட்ரேட் ப்ளஸ் ஆமாம். வந்து ஃபாரெக்ஸில் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ப்ரோ. ஸோ அது மெயினாக ஹை ப்ராபல் ஜோன், லோ ப்ராபல் எல்லா ஜோன்லையுமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. மெயினாக வந்து ஹை ப்ராபல் ஜோனில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஃபாரெக்ஸில். ஸோ அப்போ இருந்து ஒரு 1.5 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ ஃபாரெக்ஸில். சரி ஓகே. ஸோ நான் ஆக்சுவலி இந்த இப்போ நான் இடத்துக்கு எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஸ்டாக்ஸில் வந்து எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறீங்க? 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸா யா 30 மினிட்ஸ் இன்ட்ராடேக்கு? வந்து நோ ப்ரோ. நான் வந்து எல்லா நாளுமே ட்ரை பண்ண மாட்டேன் ப்ரோ. சாரி ட்ரேட் பண்ண மாட்டேன் ப்ரோ. அது ஒன்று ம் இருக்குது. ஒரு மினிமம் ஒரு 3 டேஸ் பண்ணுவேன். எப்படின்னா வந்து நான் ஹை ப்ராபல் ஜோனில் எங்கே மீட் ஆகுதோ அந்த அன்னைக்கு மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகே. அது 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 வந்து உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் அது பண்ணுறீங்க? 30 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ். 30 2 ஹவர் ஓ 4 ஹவர் ஓகே. சரி, டைம் ஃப்ரேம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் பிரின்சிபல் செட்டப்ஸ் எல்லாம் அதே சேம் தானே? சேம். பட் நான் ஹை ப்ராபல் ஜோன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மொமெண்டம் நல்லா இருக்கும் ப்ரோ. ம் ம் ஸோ ஓகே. அந்த அது மாதிரி ஃபாரெக்ஸ் பண்ணும்போது என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க? ஃபாரெக்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் லோயர் ஐ 4 மீன் ஹவர்ஸ் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம்? 5 மினிட்ஸ். ஓ ஓகே. நான் 5 தான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணேன். அதுக்கு தான் ஃபைன் டியூன் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ எப்படி ம் என்ட்ரி ம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம் எனக்கு 15 மினிட்ஸ் செட் ஆகல. ஸோ 5 மினிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஃபைன் டியூன் பண்ணிட்டேன். 4 ஹவர்ஸ் ஒன் டே எல்லா டைம் ஜோன்லையுமே நான் வச்சிருப்பேன் ப்ரோ. ஓகே. எங்கே வந்து ஹை ப்ராபல் ஜோன் மீட் ஆகுதோ அங்கே வந்து நான் ட்ரேட் எடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு கூட எனக்கு இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிது. ஸோ 12 o'clock. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி தான் இங்கே வந்து நான் கன்ஃபர்மேஷன் பண்ணினேன். தென் கன்ஃபர்மேஷன் பண்ணேன்னு ஓகே வெயிட் பண்ணேன். ஸோ நான் இங்கே ஆக்சுவலாக இங்கே 1 o'clock என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ நான் என்ட்ரி எடுக்கல. ஸோ மிஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் பார்க்கல. ஸோ இன்னொரு சான்ஸ் கிடைச்சா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் கரெக்டாக எக்ஸாக்டாக ஜோனில் மீட் ஆச்சு. மீட் ஆகிட்டு அடுத்த விசிபிள் ரிவர்சல் ஜோனுக்கு நமக்கு டார்கெட்டாக ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 14 ஓகே. பாயிண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த ஜோன் மறுபடியும் அந்த ஜோன் ஒர்க் ஆகிட்டு ரிவர்சல் ஆயிடுச்சுங்க. மோஸ்ட்லி இது ஸ்டே ஆயிடுச்சுன்னா கேன் எக்ஸ்பெக்ட் மேலே. யா பட் கொஞ்சம் நான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் யா ப்ரோ அதுக்கு நான் இங்கே மீட் ஆயிடுச்சுனாவே கண்டுக்க மாட்டேன். அதை முடிஞ்சது பார்க்க மாட்டேன். ஏன்னா சார்ட்ல ரொம்ப இருந்தால் அந்த அளவுக்கு நம்ம மேதாவி இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். மனசு இல்லை கிடைச்சிருச்சா ஓகே. வெளியே. இது எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணுங்க. போயிட்டே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ க்ரூடுக்கு இதே தான் இல்லைங்களா? எஸ் ப்ரோ. க்ரூடுக்கு அதே கான்செப்ட் தான். ம் ஸோ இது வந்து நான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாக வந்து பட்டாட்டோட விர்ச்சுவலாக பண்ணது ப்ரோ. ம் யூஎஸ்டி ம் சரி எக்ஸிஓ யூஎஸ்டி கோல்டு மட்டும் ஃபாரெக்ஸில் ஓ, ட்ரை இது பண்ணேன். கோல்டு மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஓகே. ஆ எஸ் எஸ் எஸ். ம் ஓகே லாஸ்ட் மந்த்து 14th நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ம் ம் ஸோ ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. ஓகே. ஆல்மோஸ்ட் ஏன் ப்ரோ 1 lakh வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க விர்ச்சுவல் மணி. ம் ஸோ இப்போ 1846 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. அதான் growth வந்து ஸ்லோவாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, பெரிய டென்ஸ் இருக்கான்றதை தாண்டி யுவர் இன் அ பாசிட்டிவ் சைடு. தட் இஸ் அ குட் சைன் ரைட். ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ்லேருந்து பிரேக் ஈவன் வந்து பிரேக் ஈவன்லேருந்து பாசிட்டிவாக வர்றதே வந்து ஒரு குட் சைன். ஸோ யா ப்ரோ இதுவே தான் பாசிட்டிவ் நீங்கள் லைவ் மார்க்கெட் போனாலும் அவங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி ட்ரேட் பண்ணாலும் இதுவே தான் வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்க. ஸோ எஸ் ப்ரோ. மேபி இட் டேக்ஸ் டைம், பட் போய் சேர்ந்துக்கலாம் பொறுமையாக. யா பொறுமையாக போனால் போதும் ப்ரோ. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. அவசரமாக போயிட்டு ரொம்ப ரிஸ்க்கு. அவசரமாக போகிறவங்க மேக்ஸிமம் வந்து பாதியில் திரும்பி வந்துடுறாங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் வர்றதே இல்லை. ஆமாம் ப்ரோ. அடி நிறைய வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடி வாங்க முடியாது. ஆமாம், ஸோ இதுக்கப்புறம் அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்லை ராஜா. ஆமாம் ப்ரோ. அடியை க்ரூடு குறைச்சி கூட வழியை நிறுத்த வேணும். எஸ் ப்ரோ. க்ரூடு வந்து இன்னைக்கு வந்து 3 o'clock என்ட்ரி கிடச்சிருந்துச்சு ப்ரோ. ஸோ சூப்பரான என்ட்ரி நமக்கு கரண்ட் டேவோட விசிபிள் ரிவர்சல்ஸ் 30 மினிட்ஸில். ம் ஸோ வெரி மினிமம் ஸ்டாப் லாஸ். ம் ஸோ நான் இங்கே நியர் டு த விசிபிள் ரிவர்சல் ஜோனில் இங்கே என்ட்ரி எடுத்திருப்பேன் ம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 50 பாயிண்ட்ஸ் வந்தாவே போகுது அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட் கூட இல்லை. ம் ஸோ நான் வெளியே வந்துடுவேன். சரி, 50 பாயிண்ட்ஸ் இங்கே மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு அங்கே ஃபியூச்சர்ஸ்னால் ஓகே 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும், அங்கே ஆயிருங்க. ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தீங்கனாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்.
ஏன் ப்ரோ நான் ஆப்ஷன்ஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ க்ரூட்ல. ஓ! நம்ம எப்போ ஓகே. கேபிட்டல் பெருசாகுதோ அப்போ ஃபியூச்சர்ஸ்லேயே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அதனால தான் ஃபாரெக்ஸும் எதுவும் நான் அனலைசிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ம், ம், ம். சரி, ஓகேங்க. ஆனால் அது இப்போ நல்லது தான். ட்ரெண்டிங் அந்த முடிவெடுத்து போறது நல்லது தான். ஓகே. ஸோ அப்போ வந்து அடுத்த அடுத்த கட்ட பிளான்ஸ் எல்லாம் என்னங்க? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஏன் ப்ரோ இப்போதைக்கு நான் வந்து மினிமம் லார்ஜ் சைஸ்லேயே தான் நான் போயிட்டு இருக்கேன். மினிமம் வந்து 100 குவான்டிட்டி தான் ப்ரோ. ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுருக்கேன். ம், பர் ம், டேக்கு வந்து 1000 to 1500 தான் லாஸ்ட் லிமிட் ஒரு ம், ட்ரேடுக்கு. ம், ம், ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரோ அந்த கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு 20-30 ட்ரேட்ஸ் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 5க்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ம், பிகாஸ் ம். ஆஃப் அந்த அந்த சொன்னாங்களே அந்த ஃபிலாசபி வீடியோஸ் அந்த போர்டம் ப்ளஸ் வந்து அந்த மென்டல் மாடல்ஸ் அதுதான் மெயினாக கான்செப்ட். அந்த ஒயிட் பால் பிளாக் பால் அதெல்லாம் ரொம்ப சூப்பரான கான்செப்ட். ஓகே. எவ்வளோ ஸ்னோபால் சின்னதாக கான்செப்ட். இருக்கும் ம், ம், அந்த பிளாக் பால்ஸு அதான் ம், ஸ்டாப் லாஸ். யா சூப்பரான கான்செப்ட். அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரேடராக அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். அது இந்த ம். எமோஷன்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி குறைஞ்சதுக்கு காரணம் வந்து அந்த வீடியோஸ் தான் ப்ரோ. ஸோ ம். அதுலேருந்து நான் ஒரு 5 ட்ரேடு தான் ஒரு நாளைக்கு பண்ணுவேன் மேக்ஸிமம். இப்போ சரிங்க. ரீசெண்டாக ஒரு 2 மாசமா. ஓகே. ஒரு ட்ரேடுக்கு ரூ. 1500 1500 தான் லாஸ்ட் லிமிட். ம், ம், மேக்ஸிமம் 3 ட்ரேட் எடுப்பேன். ஒஸ்ட் ம், கேஸ் 5 ட்ரேட் தான் வச்சிருக்கேன். ம், அவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு ம், சொல்லிட்டு. ம், ஸோ இதே லெவலில் போய்க்கிட்டே இருப்போம். ம், ம். போதும். நான் வந்து ஜாப்ல இருக்கேன். சரி ஓகே. அதுவும் ஒரு சைட் பேரலலா இது சைமல்டேனியஸ்லாம் போகுது. ப்ளஸ் வந்து ம். எனக்கு செகண்ட் ஷிஃப்ட் தான் ப்ரோ. ஒர்க் வந்து 2:00 மேல தான் 2 ஸ்டார்ட் o'clock ஆகும். மேல ஆரம்பிக்கும். ஓகே. ம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள ட்ரேடிங் முடிச்சிருவேன். அது ம், வந்து ஹை ம், ப்ராபபிள் ஜோன் வந்தா மட்டும் தான் அலர்ட் வச்சிருப்பேன். ம், ட்ரேடிங் வியூல. ஹை ப்ராபபிள் ஜோன் வந்தா மட்டும் தான் அலர்ட் வரும். ஸோ ம், நான் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் ஆயிரும் என்ன செட்டப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அங்கேயும் ம், ஹரிபரி ம், கிடையாது. ம், ஈஸியா ம், எடுத்துடலாம் ப்ரோ. எடுத்துட்டு 1:2 ம், ஈஸியா கிடைச்சு 20 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ். 25 பாயிண்ட்ஸ் வைப்பேன். நிஃப்டில அதே ம், அதிகம். ரொம்ப அதிகம். 20 பாயிண்ட்ஸ் தான் கரெக்ட். ஸோ 40 ம். பாயிண்ட்ஸ் 45 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருந்துச்சுன்னா அது எக்ஸெட்ரா போயிடும். 20 சாரி 1:2 வந்தோன்னா நான் புக் பண்ணிடுவேன். ஓகேங்க. சூப்பர். ஸோ இப்போ கம்பல்சரி நீங்க நான் அலர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ட்ரேட் பண்றதுனால நீங்க ஸ்க்ரீன் டைம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்களா? கம்மியா இருக்கா? நீங்க ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி இருக்கா? ஹவ் இஸ் இட்? இல்ல இல்ல ஸ்க்ரீன் டைம் அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல. அலர்ட்ஸ் ம், ம், இருக்குதுல்ல எனக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ப்ளஸ் ம், இதுல வந்து தனி மானிட்டர் வச்சிருக்கேன். ம், டக்குன்னு ம், சேஞ்ச் பண்ணிப்பேன். ப்ளஸ் வந்து ம். நமக்கு அலர்ட்ஸ்ல வந்து சவுண்ட் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நான் பிக் பண்ணிடுவேன் இப்போ. நான் ஓகே, வீட்லயே தான் ஓகே, இருப்பேன் ஃபுல் டே மேக்ஸிமம். ஓகே, ஓகே. ஸோ ஃபுல் டைம் ட்ரேடரா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் தானே? செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்றதால நீங்க 2 மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஆ எஸ். ஸோ ஃபுல் டைம் ஏன்னா ட்ரேடர் இல்லாட்டியும் ஒரு முக்கால் டைம் ட்ரேடராக கூட உங்களை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம வந்து சார்ட்டவே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா. சார்ட் ஐ மீன் நிறைய நேரம் சார்ட்டவே பார்த்துட்டு இருந்தாலும் ஏதாவது தவறான முடிவு எடுப்போம், ஏதாவது பிரச்சனைகள். கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. அதனால அதே மாரி நான் பண்ண மிஸ்டேக்ஸ்ல ஒண்ணு வந்து ப்ரோ, இன்னுமே வந்து என்னால வந்து டெம்ப்ட் ஆகும். சம்டைம்ஸ் ஓவர் ட்ரேட் பண்றதுக்கு டெம்ப்ட் ஆகும். ஓகே. கொஞ்சம் முன்னாடியே என்ட்ரி எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி டெம்ப்ட் ம், ஆகும். ம், ம், ம். போட்டுருவேன். அது நம்பிக்கை. ஆப்வியஸ்லி. நம்ம வந்து அது செட்டப் ஃபார்ம் ஆயிரும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது. ம், அவசரம் அடிக்க சொன்ன மாரி. டெம்ப்ட் ஆகி நான் போட்டுருவேன். ம். ஸோ அதில போட்ட உடனே அடுத்த ஒரு 10 செகண்ட்ல தெரிஞ்சிரும் நம்ம வேணும்னு தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 பாயிண்ட்ஸ்ல நான் வெளியே வந்துருவேன் டக்குன்னு. வெளியே வருது. வந்துட்டு ஆமா. ம். ஒரு 15 நிமிஷம் சார்ட் கிட்ட சிஸ்டம் கிட்டே வரமாட்டேன் ப்ரோ. அந்த ம், ஹேபிட் இப்போ ம். தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. இதெல்லாம் பெஸ்ட் அந்த ப்ராக்டிஸுங்க. நீங்க வந்து நீங்கள் ஒரு பெரிய இதுக்காக போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் யூ ட்ரேடரா. ஐ திங்க் அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் யாரும் சொல்லிலாம் தர தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத. நமக்கே வந்து சார்ட்டையும் அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளே அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம நிறைய சேட்டை பண்ணி வச்சுட்ருப்போம். ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணுங்கிற பேரில் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருப்போம். யா ப்ரோ. ஸோ அதில் பண்ணுற கிறுக்குத்தனங்களெல்லாம் குறைச்சிட்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராசஸை ஃபாலோ பண்ணாவே போதுமானதாக இருக்கும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை. யா ட்ரூ ப்ரோ. சூப்பருங்க. சூப்பர். ஸோ 2025லேருந்து இன்னும் ஃபாரெக்ஸு கமோடிட்டி எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணுறதுக்கு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதே ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். நான் கேட்கறதுன்னு சொல்லி இல்லை ப்ரோ. நான் மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டதுலேருந்து நான் சொல்ல விரும்புறது ப்ரோ, பொசிஷன் சைசிங் ப்ரோ. பொசிஷன் சைசிங் என்றைக்குமே மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது நான் சொல்ல விரும்புகிறேன். தென் ஓகே. வந்து ஒரு ஒரு பர் டேக்கு வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 ட்ரேடு தான் பண்ணணும். ம், ம். அவ்வளோதான்.
ஸோ நீங்க அந்த 5 ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மத்தவங்கள வந்து 3 ட்ரேட் பண்ண சொல்றீங்க. இல்லை நான் ஒஸ்ட் கேஸில் வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே, ஓகே. அ, அ, அ. ஒஸ்ட் கேஸ் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, ஓகே, ஸோ ஓகே. யா ஆன் அன் அவ்வளோதான். ஆவரேஜ் ஒரு 3 மேக்ஸிமம் 5 இருக்கலாம். குறைஞ்சபட்சம் அஞ்சாறு 1, 2ஓட நிறுத்திக்கிறது நல்லது. அது கரெக்ட். நிறுத்திக்கணும். ஓகே. பொசிஷன் சைஸிங் என்றைக்குமே சேஞ்ச் பண்ணிடவே கூடாது. ம், ம், இதுதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தது ப்ரோ. ம். தென் வந்து உங்களோட அந்த அந்த வீடியோஸ், ஃபிலாசபி வீடியோஸ், அந்த போர்டம் வீடியோஸ், அது எல்லாமே கேட்டாவே போதும் சைக்காலஜி எமோஷன்ஸ் தானாக வந்து சைலண்ட் ஆகிடும். அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சோம்னா அது பெருசாகிடும். கண்ட்ரோல் பண்ண நினைக்காம அப்படியே அதை கண்டுக்காமல் விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிரும். கரெக்டுங்க. கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. எமோஷன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அடக்கி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. சரி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஐயா கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட ஒரு நல்ல கான்செப்ட் இருந்துச்சு ப்ரோ. என்னதுன்னா என்னது ட்ரேடிங்கில் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோமோ அதுதான் ட்ரேடிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. அப்சல்யூட்லி அது கரெக்ட் ப்ரோ. ஆமாம். அப்படியே தான் இப்போ நடக்குது. இப்போ எங்கிட்ட பேசிட்டு இருக்கிற யுவராஜ் தான் நாளைக்கு போய் ட்ரேட் பண்ணுவார். தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நீ என்ன மாறிடுவீங்க? அவர் நாளைக்கு போய் ட்ரேடராக உட்காந்து, இப்போ நீங்கள் ட்ரேடர் இல்லை, இப்போ மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி ட்ரேடர் இல்லைன்னு சொல்லலாம். நாளைக்கு ட்ரேடிங் பண்ணும்போது திடீர்னு யுவராஜ் ட்ரேடராக மாறிடுவாங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆள் தான் நாளைக்கு அங்கே போய் உங்ககிட்ட இருக்கிற மொத்த ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். யா கண்டிப்பாக ப்ரோ. ட்ரூத் அது. ஸோ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாவே போதும் ப்ரோ. இதில் அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்துடலாம். அவ்வளோதான் என்னோட. இதனால நான் இன்னும் பேசுறத விட நிறைய விஷயங்கள் பேச முடியாதுங்க. சில விஷயங்கள் எழுதினா புரியும், சில விஷயங்கள் வந்து பேசினா புரியும். நிறைய இன்னும் எழுதி வச்சிருக்கேன். ஐ மீன் அந்த புக்கில் ரிலீஸ் பண்ணலாம் அந்த அப்படின்னு புக்கு சொல்லிட்டு எனக்கு நிறைய சீக்கிரம் நிறைய release சாப்டர்ஸ் முடிச்சிட்டேங்க. ஐ மீன் நிறைய சாப்டர்ஸ்னு ஒரு 13, 14 சாப்டர் அவ்வளோதான். ஒரு 10 மேக்ஸிமம் ஒரு 15ஓட வந்து முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அந்த பெண்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வருஷம் கடைசியில் முடியாது. அப்போ இப்போவே வந்து 23rd டிசம்பர் ஆயிடுச்சு. ஸோ ஏர்லி 2025ல் ரிலீஸ் பண்ணிடுவோம். அது இன்னும் வந்து ஆஸ் ஒரு ட்ரேடராக ஒரு ஜேர்னியும் ஒரு எமோஷ்னலாக ஒரு ட்ரேடர் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சமநிலைப்படுத்தி ஒரு ட்ரேடரை உட்கார வைக்கிறது அந்த புக்கோட நோக்கம். அதில் வந்து இங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணும், இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் என்ட்ரி அப்படின்னு சார்ட் எல்லாம் போடவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு சார்ட் கூட அதில் கிடையாதுங்க. பட் அது ட்ரேடிங். ஆமாம், ஆமாம். பயங்கர ராவா ஃபுல்லாக டெக்ஸ்டாகவே எழுதி வச்சிருக்கேன். 200 பக்கம் வரும் நம்புறேன். பார்க்கலாங்க. நீங்கள் பாட்காஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமாம். இல்லை சில விஷயங்களை வந்து பேசலாங்க. சில விஷயங்கள் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது தெரியுங்களா? இப்போ பேசுகிறது பாட்காஸ்ட்லேயும் யூடியூப்லேயும் பேசலாம். பட் அது போக இன்னும் எழுதும்போது அப்புறம் நம்ம எப்போ தான் எழுதி பழகுறதுங்க. நம்ம தான் தமிழ் படிச்சிருக்கோம், தமிழில் எழுதிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சூப்பர். எழுதி முடிப்போங்க. கண்டிப்பாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்துடும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபிலாசபி சைக்காலஜியோட இன்னும் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் அகலமாக விரியும், கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அவ்வளோ அதுதான் அதோட மேட்டர். மேபி ஒரு 1% இன்னைக்கு இருக்கிற உங்களோட ஒரு 1%, 2% உங்களை வந்து ஒரு புஷ் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகும், ஏதோ ஒரு இடத்துல. அவ்வளோதாங்க. புக்கு ஃபுல்லாக இல்லாமல் நான் திருக்குறள் எழுதி வச்சிருக்கோம் 1330 படிச்சுட்டு வாழ்க்கை அப்படியே செம்மையாக வாழணுன்றதுக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு இடம் வந்து கிளிக் ஆகும், ஒரு இடம் வந்து சேஞ்ச் பண்ணும். அவ்வளோதான். அதுக்காக தான் எழுதுறது. கிடைச்சது உங்களை ப்ரீவியஸ் வீடியோவில் சின்ன பாயிண்ட்ஸ் தான் ஸ்பார்க்காக இருக்குது. அப்படிதான் கிடைக்க முடியும். நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஒருத்தனை மாற்றிடும் அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்படி மாறும். ஸோ ஒரு எதுலைங்க ஆக்சுவலாக சுந்தரபாண்டியன் படத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா, சூரியகிட்ட நீ வந்து பார்த்துட்டே இரு, ஏதோ ஒரு ஆங்கிள் அஜித் மாதிரி இருப்ப, அந்த ஆங்கிளை வச்சு லாக் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம். ஏதோ ஒரு ஆங்கிளில் அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து அது சேஞ்ச் ஆகலாம், பிரேக் த்ரூவாக இருக்கும். அவ்வளோதாங்க. அதுதான் இதோட மொத்த ஐடியாவும். எனிவே யுவராஜ், ரொம்ப நன்றிங்க. நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அகைன் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மினிமம் ஒரு 5 to 10 இயர்ஸில் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி ஒரு எய்மில் இருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய டைம் கொடுத்துருக்கிறீங்க. அந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே கண்டிப்பாக ஆயிடுவீங்க, நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர் யுவராஜ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. பை. தேங்க்யூ.